ஒரு பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரா அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது. படத்தோடைய கதையுமே நல்லா இருந்தால் நிறைய பேர் பார்க்கறது கிடையாது. ரீல்ஸ் பார்க்கும்போது அங்கே பியூட்டி இருக்கு, அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பியூட்டியாக தெரியுது, அவ்வளோதான். சினிமாங்கிறது ஒரு மோகமாக வராங்க உள்ள. ஸோ எப்படின்னா நான் சம்பாதிச்சிடலாம், அதே மாதிரி யாரும் மிஸ்பிஹேவ்லாம் ஓவராலாக நம்ம ஸ்பேஸ் கொடுக்காம எதுவுமே நடக்காது இல்லையா. ஓவர் நிறைய பேர் அடிச்சிருக்கேன் நான். ₹1,00,000 கொடுத்தாலும் நான் இவர் கூடலாம் நடிக்க மாட்டேன். யாரும் தனுஷ். யாரோ ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்க பர்சன் ஆக்ட்ரஸ் ஷாரா மோனோ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன போயிட்டு இருக்கு இப்போ கரண்ட்டில் படங்கள்லாம்? கரண்ட்டில் வந்து இப்போ ரிலீஸ்க்கு ஒரு படம் இருக்குது. அதுக்கப்புறம் மாமன் மூவியில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களோட அந்த டான்ஸ் கரியரில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்கலாம் கேள்விப்பட்டோம். அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு குருலாம் கிடையாது, நானே கற்றுக்கிட்டது தான். அது கொஞ்ச நாள் டச் இல்லாமல் இருந்துச்சு. அகைன் நான் 2017 ஒரு கிளாஸ் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா பிரேக் ஆச்சு. மூவிக்கு வரணுன்றதுக்காக நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்தது. அகைன் வந்து இப்போ 1 இயராக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நியர்பை தடா அந்த பிளேஸில் வந்து என் சிஸ்டர் வீட்டில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, சூப்பர். கும்பகோணத்தில் வந்து அது வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுன்னு தெரியாது, பட் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. குரு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்றதுக்காக ஒரு 20 to 40க்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு 15 மெம்பர்ஸ் பண்ணுறாங்க அதில். கண்டிப்பாக. ரீசெண்டாக நீங்கள் பார்த்த படம்? ரீசெண்டாக பார்த்த படம் என்ன படம் பார்த்து மறந்துட்டேன். படம் பார்த்து மறந்துட்டீங்களா? நிறைய பார்த்துட்டே இருக்கிறதுனால லாஸ்ட் டைம் விக்ரம் சாரோட மூவி வீரதீரசூரன் பார்த்தீங்க. படம் எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தது? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவரை சின்னதுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணுற ஒரு ஆக்டர் அவர். ஸோ அதனால் இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த ஆக்ட்ரஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக. இப்போ நீங்களும் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு வரீங்க. யாரு கூட நீங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள்லாம் இருக்குது? சிவகார்த்திகேயன் சார், அதுக்கப்புறம் டிராகன் மூவி ஹீரோ. ஸோ இவங்க இப்போது லேட்டஸ்ட்டாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இவங்களோட ஆக்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்தது. இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே எனக்கு வந்து கமல் சார் ரொம்ப பிடிக்கும், அஜித் சார் ரொம்ப பிடிக்கும், ஜெயம் ரவி சார் ரொம்ப பிடிக்கும். அஜித் சார் ரொம்ப பிடிக்குன்றீங்க. படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆக போகுதுன்னா நீங்கள் போய் படத்தை நான் இங்கே இல்லை, சென்னையில் இல்லை. இருந்திருந்தேன்னா நான் பார்த்துருப்பேன். அங்கே தேட்டரில் பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பார்த்தா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும். ஸோ அதனால் நேற்று தான் வந்தேன் நான். படம் நல்லாவே இருந்தாலும் சரியாக தியேட்டர்ஸ் கிடைக்கிறதில்ல, மக்கள்கிட்ட போய் சேர்றதில்ல, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. ஸோ இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான தீர்வுகள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அது பீப்புள் கிட்ட தான் இருக்குது. பீப்புள் தான் சப்போர்ட் பண்ணணும். பீப்புள் சப்போர்ட் பண்ண அவங்கள்ட்ட போய் சேர்ந்தால் தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள சேர்றதுக்கே பிரச்சனைகள் நிறையா இருக்குது. நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் பியூட்டர்ஸோட ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ், இப்போ ஆக்டர்ஸ் வந்து நார்மலாக போய் ஷூட்டிங்கில் கொடுக்குற ஸ்கிரிப்டுக்கு நல்லாவே ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போது முகம் வெளியே தெரியாதவங்க கூட ரொம்ப டைஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் அது வந்து கொண்டு போய் சேர்க்குறது டைரக்டர்கிட்ட இருக்குது, ப்ரொடியூசர்கிட்ட இருக்குது. இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து தான் இவங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். படத்தோடைய கதையுமே நல்லா இருந்தால் நிறைய பேர் பார்க்கறது கிடையாது. அதான் சொல்கிறேன், ஃபெமிலியர் ஃபேஸ் இல்லை அப்படிங்கிறது. இப்போ பெரிய பெரிய படங்கள் வரும்போது அதுகளுக்கு கிடைக்கிற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, தியேட்டரில் கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, அது சின்ன ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ இதுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் கிடைக்கணும்னு கேட்குறேன். தீர்வுகள்னால் எனக்கு தெரியல, பட் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. தீர்வுகள்னால் ப்ரொடியூசர்கிட்டையும் டைரக்டர்கிட்ட தான் இருக்குது. அது அவங்க தான் பண்ணணும், செய்யணும். ஏன்னா ஆக்டர் போய் அதுக்கு முன்னாடி ஒரு ரூல் ஒன்று இருந்தது. இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் சின்ன படங்கள் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணணும், பெரிய படங்கள்லாம் அந்த மாதத்தில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி இருந்ததில்ல. இப்போ அந்த ரூல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா டைம்லையுமே வந்து பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் தான் ஒரு சின்ன படங்களை வந்து மேலே கொண்டு வர முடியும். இப்போ அப்கமிங்கில் வர ஆர்டிஸ்ட்டும் வந்து பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் புதுசாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். மெயின் இந்த டேட்ஸுமே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. எப்படின்னா சின்ன படங்களுக்கு கொடுக்குற அந்த ரிலீஸ் டேட்லேயே பெரிய படங்களும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ ரிலீஸ் ஆகும்போது சின்ன படங்களுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த டேட்டுமே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது கூட சேஞ்ச் ஆச்சுன்னா ஓரளவுக்கு கதை வந்து ஒரு 1 வீக் போனால் கூட பீப்புள் கிட்ட போய் சேரும், அவங்க அதை ரசித்து பார்ப்பாங்க. ஸோ இதுவே நிறைய ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி படம் நல்லா எடுத்து முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த
கொண்டு போய் சேர்க்குற பர்சன் கிட்டயும் இருக்கு இல்லையா? அத சொல்றேன் நானு. ஸோ சரி. இப்போ உங்களுக்கு தொடர்ந்து படங்கள் வந்துட்டுருக்குல்ல. ஸோ நீங்க எப்படி படங்கள சூஸ் பண்றீங்க? எதன் அடிப்படையில நீங்க அந்த படத்துல நடிக்கலாம் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் சூஸ் பண்றீங்க? ஒரு ஆக்டருக்கு தேவையானது ஆக்டிங் ஸ்கோப் தான். ஸோ அந்த கதையில வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து போறோம்னா கூட, அதில நம்ம வந்து தெரியணும். ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் சூஸ் பண்றதுல வந்து எனக்கு முக்கியத்துவம் இருக்கா? அந்த ஸ்கிரிப்ட் எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்கு? பீப்பிள் கிட்ட போகும்போது, நம்மள எப்படி எந்த மாதிரி பார்வையில பார்ப்பாங்க? இதெல்லாம் பார்த்துட்டு தான் செலக்ட் பண்றது. எனக்கு மோஸ்ட் இந்த சோஷியல் அவேர்னஸ் மாதிரி ஸ்கிரிப்ட் தான் அமையும். ஒரு நாட்டுக்கு ஏதாவது சொல்ற மாதிரி, அப்படிதான் எனக்கு அமையும். ஸோ அது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் ஸோ அந்த சின்ன படங்கள் இருக்குல்ல. ஒரு அப்கமிங் டைரக்டரோ, இல்ல அப்கமிங் ஆக்டர்ஸோ, இல்ல இப்போ ப்ரொடியூசர் புதுசா வர்றாங்களோ, அவங்க கிட்ட தான் வந்து நெறைய மெசேஜஸ் இருக்கு. இப்போ பெருசா வர்றாங்க, பெரிய ஹீரோஸ் வச்சு பண்றாங்க அப்படின்னா, அவங்க சோசியல் மெசேஜ்லாம் யாரும் குடுக்குறதில்ல. அவங்க வந்து பியூர்லி வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட்டான கமர்ஷியலா. கமர்ஷியலா அப்படி போயிடுறாங்க. ஸோ இது மாரி இப்போ இந்த மாரியான விஷயங்களுக்கு வந்து மக்கள் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு நெறையா பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாரியான கதைகள் வருதுன்னு சொல்றீங்கல்ல. ஸோ இப்போ வந்து ஒரு அப்கமரா நீங்க இருக்கீங்க. அப்படிங்கும்போது அ கிடைக்கிற படங்கள் உங்களுக்கு உங்கள தேடி வர படங்கள் எல்லாத்தையுமே பண்றீங்களா? நீங்க செலக்டிவா சூஸ் பண்றீங்களான்னு கேட்குறேன். எல்லாமே பண்றது கிடையாது. ஆ இப்போ நான் ஏதாவது ஒரு ரோல் வந்து கொஞ்சம் லைட் கிளாமராவோ, இல்ல அந்த மாரி பண்ணிட்டோம்னா, ஒரு ஷார்ட் ஃபில்மோ, அத பார்த்துட்டு உடனே அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்டுமே நமக்கு அகைன் வரும். ஒரு ஃபீச்சர் ஃபில்முக்கு வரும்போது, அது நான் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம அது பண்றோம்னா, அது ஒரு ஸ்கிரிப்டோடைய அந்த இது வேற. ஸோ ஃபீச்சர் ஃபில்ம் வரும்போது, நம்மள அதில பண்ணிட்டோம்னா, நாளைக்கு நம்ம வந்து அந்த மாதிரி அ கிளாமர் ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு இது ஐடென்டிஃபை வந்துரும். அதனால நான் அத பண்றதில்ல. பட் கதையில வந்து எதுவா இருந்தாலும் ஒரு மெசேஜ் இருக்கணும். ஒரு நல்ல மெசேஜ். கிளாமர் பண்றது தப்பு கிடையாது. பண்ணலாம். ஒரு அளவுக்கு ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரி. பட் அதே மாதிரி கதை கதை வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும். பீப்பிள் கிட்ட போறது. அந்த மாரி பார்த்து சூஸ் பண்ணி தான் பண்றது. எல்லாமே பண்றது கிடையாது. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க நிலைச்சு நிக்கணும், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டா வரணும் அப்படின்னா, உங்கள நீங்க க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் தேவைப்படும். நெறைய நம்ம மெனக்கட்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரியான விஷயங்கள்லாம் என்ன பண்றீங்க? ரொம்ப ஓவராலாம் அது பண்ணல. ஏன்னா ஆக்டிங் வைஸா வேணா நான் தினமும் என்ன வந்து மோல்ட் பண்ணிக்கிறது தான். ஆ இதுலயே இருக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவா நினைக்கிற ஒரே விஷயம் வந்து ஃபீல்ட விட்டு வெளிய போகக்கூடாது. சினிமான்ற ஒரு விஷயத்துக்குள்ள என்டர் ஆகிட்டோம்னா, இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். கிடைக்கிறத பண்ணணும். அது மேபி ஷார்ட் ஃபில்மா இருக்கலாம், ஆல்பமா இருக்கலாம், பைலட் ஃபில்மா இருக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கலாம். இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளவே இருக்கணும். நம்ம பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற எய்ம்லாம் எனக்கு இல்ல. எனக்கு ஆர்ட் ஃபார்ம் பிடிக்கும். ஏதாவது பண்ணணும். ஆ மீடியால அப்படிங்கிறது தான். ஆ சான்ஸ் எனக்கு பெரிய ஆர்டிஸ்ட்டாவோ, பெரிய ஆக்ட்ரஸா ஆகுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா, பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். தக்க வச்சுப்பேன் நானு. பட் அதுக்கான ஸ்டேஜ்க்கு ரொம்ப தூரம் இல்ல இருக்கு. அதுக்கு இன்னும் நெறைய வொர்க் பண்ண வேண்டியது இருக்கு. கண்டிப்பா. ஸோ அதுக்காக தினமும் மார்னிங் எழுந்து ஏன்னா அந்த ஏன்னா ஜிம் போறது, தன்னை இது பண்றது அப்படியெல்லாம் கிடையாது. ரெகுலரா வொர்க் பண்றேன். தினமும் சினிமா சார்ந்த விஷயங்களுக்கு வொர்க் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு காஸ்டிங் அனுப்புறதா இருக்கட்டும். ஆடிஷன்ஸ்லாம் வந்து 2017, 18ல போனேன். பட் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது எனக்கு செட் ஆகல. அதுலருந்து நமக்கு ஏதோ வாய்ப்பு வர மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா, நம்மகிட்ட டேலண்ட் இருந்ததுன்னா, அது எப்படி இருந்தாலுமே நமக்கு வாய்ப்பு வரும். ஸோ, நான் ஸ்மார்ட் ஒர்க் சொல்லுவாங்கல்ல. காஸ்டிங் அனுப்புறேன். போஸ்டர்ஸ் வரும். காஸ்டிங் அனுப்புறேன். அவங்களுக்கு அவங்க கதைக்கு என்ன ஓகேன்னு சொன்னாங்கன்னா, அது வாட் எவர் இட் இஸ் வில் டூ. கண்டிப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவுல ரீல்ஸ் நெறையா பண்றவங்க, நான் வந்து இவங்க நடிக்கிறத விட நான் நடிச்சிருந்தா பெருசா நடிச்சிருவேன். ஆனா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க அப்படின்லாம் சொல்லி நெறையா போடுறாங்க. அவங்களையும் நெறையா ஃபாலோ பண்றாங்க. லேக்ஸ் கணக்குல ஃபாலோ பண்றாங்க. அவங்க வீடியோஸும் பெருசா போகுது. அவங்களெல்லாம் நம்பி அ டேரக்டர்ஸ் வந்து படத்தில போட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டை ஹார்ட்டா வந்து சினிமாவுக்காக உழைச்சிட்டு இருக்கவங்க, அவங்களோட டேலண்ட்ட ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க லட்சம் பேர் இருக்காங்க வெளியில. அந்த மாரிலாம் இல்லாம, ஸோ ஒரு ஃபன்னுக்காக உள்ள வர்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு குடுக்குறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? வேஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா ஒரு டைரக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வெப் சீரிஸ்க்காக பேசுறதுக்கு. அ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நார்மலா எனக்கும் தெரியும் அது. அவரு சொல்லும்போது எனக்கு ஹேப்பியா தான் இருந்தது. ஏன்னா, அ நெறைய ரீல்ஸ் பண்ற பெர்சன்ஸ வந்து 2, 3 படத்துல ரெஃபர் பண்ணி நடிக்க வச்சிருக்காங்க. அங்க போய் நிக்கும்போது, அவங்களுக்கு அந்த ஆக்டிங் ஸ்கோப் இல்ல. ஒரு டயலாக் குடுத்தோம்னா, பேச தெரியல. இப்போ
இப்போது நார்மலாக டை ஒர்க் பண்ணுற ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பக்கம் ஸ்கிரிப்ட் குடுத்தாலும், ஒரு 5 மினிட்ஸில புரிஞ்சு அந்த ஸ்கிரிப்ட்ட அப்படியே அவங்களால நடிக்க முடியும். ஒரு ரீல்ஸ் பண்றவங்க போயிட்டு நம்ம குடுத்தோம்னா, அவங்களால அந்த டயலாக்ஸ்லாம் பேச முடியாது. எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆடுக ஆடு இருக்கும்ல, ஆடோட மந்தை இருக்கும். ஒண்ணு போகும். அது போகுதேன்னு பின்னாடி பாதி போகும்ல. அப்படிதான் இப்ப நெறைய இருக்கு. இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட டேலண்ட் இருக்கு, யாரு நடிப்பாங்க. இப்ப முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பழைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆ 60ஸ், 70, 80 இது எல்லாமே நான் பார்ப்பேன். அவங்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு இதுதான் வைப்பாங்க. அந்த அதிலேயே அவ்ளோ டயலாக்ஸ் பேசுவாங்க. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகாது. அதுக்காக அவ்ளோ ஒர்க் பண்ணுவாங்க. இப்பயும் அந்த ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட்டுமே நெறைய பேர் இருக்காங்க. ஏன் சான்ஸ் கிடைக்கிறது இல்லன்னா இப்படிதான். ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது அங்க பியூட்டி இருக்கு. அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த இதுக்கு ஏத்த மாரி ஜஸ்ட் நீங்க அந்த வாயில பேசக்கூட மாட்டாங்கன்னா, ஏன் நானுமே நெறைய சும்மா இருக்கிறப்போ, ஃப்ரீயா இருக்கும்போது நாமளுமே ரீல்ஸ் எல்லாம் ஏதோ பண்றோம். நமக்கு தெரியும்ல. ஜஸ்ட் ஒரு வாய் அசைச்சுட்டு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பியூட்டியா தெரியுது அவ்வளோதான். ஸோ அத பார்த்து மயங்குறது தான். ஸோ டேலண்ட்ட யாரும் பார்க்கறது கிடையாது. கண்டிப்பா. ஒரு வுமனா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில சர்வைவல் பண்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு என்ன சொல்றது, அப்கமிங் மூவியா இருந்தாலும் சரி, ஒரு புதுசா வர ஒரு புரொடக்ஷன் யூனிட்டா இருந்தாலும் சரி, அவங்களோட எதிர்பார்ப்பு வேற மாரி இருக்கும். நெறைய இருக்கு. வுமனுக்கு வந்து பிரச்சனைகள் நெறைய இருக்கு. ஸோ அந்த மாரி விஷயங்கள நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃப்ராங்காவே கேட்கிறேனே. அந்த அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அத வந்து நெறைய டார்ச்சர்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி விஷயங்கள நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்ல, இல்ல. இல்ல. அந்த அ மாதிரி யாரும் என்கிட்டலாம் அப்படி கேட்டதே கிடையாது. அ சி அ நம்ம நடந்துக்கிறதும் ஒண்ணு இருக்கு. நம்ம மத்தவங்களையே குறை சொல்லக்கூடாது. ஆப்போசிட் ஜெண்டரையே குறை சொல்லக்கூடாது. ஆப்போசிட் அந்த பிளேஸ் இருக்கிற அந்த சிச்சுவேஷன் பிளேஸையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம நடந்துக்கிறதுலயும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ பர்சனல் வேற. இப்போ ஒவ்வொருத்தருக்கு பர்சனல்ஸ் இருக்கும். அது அவங்களோட சூழ்நிலைகள், காரணங்கள் இருக்கும். அது வேற. நம்ம ஆர்ட் ஃபார்மா ஒரு இடத்துக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு வரும்போது, அது இந்த இந்த வேர்ல்ட்ல வந்து வேலை இல்லாத இடம் கிடையாது. இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆர்ட் ஃபார்ம் பிடிக்கும். ஸோ, அதனால நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கேன். நிலைக்கிறோம், நிலைக்காம போறோம். நான் வொர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பண்ணிட்டுருக்கேன். என் ஃபேமிலி சப்போர்ட் பண்றாங்க. பட் மத்த கேர்ள்ஸ் எப்படின்னா, சினிமாங்கிறது ஒரு மோகமா வராங்க உள்ள. ஸோ, எப்படின்னா, போனா சம்பாதிச்சிடலாம், பெரிய ஆளா ஆகிடலாம். ஒரே நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதான் சொன்ன மாதிரி ரீல்ஸ் பண்றவங்கள நான் குறை சொல்லல. பட் ஒரு ஆக்டிங் இருக்கணும். ஆக்டிங் இருந்ததுனா நிலைச்சு நிக்கலாம். சும்மா நம்ம ஏதோ வரோம், சம்பாதிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்ல வரவங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாரி வரவங்கள கண்டிப்பா கேட்பாங்க. கேட்குறாங்க. என்ன யாரும் அந்த மாரி கேட்டது கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நான் வந்து நான் எம்.ஏ முடிச்சுட்டு 1 வீக்லயே சென்னை வந்தேன் நான். ஏன்னா எனக்கு இங்க தான் சென்னையில தான் இருந்தேன். அகைன் எங்க அப்பாக்காக நான் வேற ஒரு இடத்துக்கு போய், அங்க ஸ்கூலிங்லாம் முடிச்சோம். அகைன் நான் சென்னைக்கு வந்ததே வந்து இந்த சினிமாக்காக தான் வந்தது. 1 வீக்ல வந்து வீட்ல அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்து, என்னோட கசின் கூட்டிட்டு போய் கூத்துப்பட்றையில ஜாயின் பண்ண விட்டு, அங்க கோர்ஸ் நம்ம கத்துக்கிட்டு, ஆக்டிங் வைஸா ப்ரொஃபஷனலா வரவங்க யார்கிட்டயுமே அவங்க யாரும் கேட்கறது கிடையாது. என்கிட்டலாம் யாரும் கேட்டதே கிடையாது. கேட்டதே இல்ல. அதேமாரி யாரும் மிஸ்பிஹேவ்லாம் ஓவராலாம் நம்ம ஸ்பேஸ் குடுக்காம எதுவுமே நடக்காது இல்லையா? பட் ஏதோ 1, 2 ஷூட்டிங்ல ஆக்டிங் பண்ணும்போதோ, இல்ல நான் ஏன்னா என்னோட கேமரா என்னோட கொஸ்டின் அதுதான். சரி, ஓகே. அந்த மாரி கேட்டதில அட்ஜஸ்ட்மென்ட் டைரக்ட்டா கேட்கல. இப்போ ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது நெறைய பிரச்சனைகள் இருக்கும் தான். அது மாரி அப்புறம் மிஸ்பிஹேவ் பண்ற மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது மாரி இன்சிடென்ட் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? ஸோ அத வந்து வெளியில சொல்லலாம்னா சொல்லுங்க. நடந்திருக்கு. ஆனா அது எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லயும் நடக்கல. ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஐ திங்க் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். ம் நேம் ரிவீல் பண்ண வேண்டாம். பட் ஒரு சீரியல் ஆக்டர் தான் அவங்க. ஆ நடிக்கும்போது ஓவர் டேக் அ ஒரு டயலாக் குடுத்து பண்றாங்க அப்டின்னா, டயலாக் பேசும்போது அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ க்ளோஸ் சீன்ஸ்ல இருக்கும்போது அந்த ரி இன்டிமேசி சீன்ஸ் ஏ மாரியான இன்டிமசி சீன்ஸ் மாதிரி இருக்கும்போது, ரிப்பீட்டட் டேக்ஸ். டைரக்டர் டைரக்டர் ஓகே சொன்னாலும், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம திரும்ப இல்ல திரும்ப. அகைன் அண்ட் அகைன் ம். உனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப பேசும்போதே, நம்ம நடிக்கும்போது, செய்யும்போதே பேசிடுறது. தனியா பேச முடியாதுல்ல. ம். இப்போ தனியா வந்துட்டு எதுவுமே பேசுறதுக்கு அங்க யாராவது தப்பா எடுத்துருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் பார்ப்பாங்க. ஸோ நடிக்கும்போதே பேசிட்டோம்னா, ஜஸ்ட் ஒரு ஹக் பண்ணும்போதோ, இல்ல கிஸ் பண்ணும்போதோ, அந்த மாரி சீன்ஸ் இருக்கும்போதே பேசிடுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு ஆக்டர் மட்டும் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. பட் எனக்கு நான் லவ் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் அது ஆக்சுவலா. பட் எனக்கு அந்த ஒரு பர்சனலா அது அ
அதை மறக்கவே முடியாது அந்த இன்சிடெண்ட்டை. ஸோ அந்த ஒரு பர்சன் வந்து ரொம்ப சொல்லுவாங்கல்ல நம்மக்கிட்ட, அந்த மாதிரி இல்லாமல் ரிப்பீட்டட் டேக்ஸ் ஆக்டிங்கில் பண்ணும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது. 1 ஆர் 2 டேக் போகுதுன்னா, ஓகே டைரக்டர் கேட்குறாங்க, செய்கிறாங்க. நமக்கே ஒரு 4, 5 போகும்போது தெரிஞ்சிடுங்க. கிட்டத்தட்ட அது ஓவர் டேக் போயிட்டே இருக்கு. அவர் ஓகேன்னு சொல்லியும். ஸோ அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். டைரக்டர் சொல்லியுமே எனக்கு ஆ பத்தல அப்படின்னு சொல்லி இல்ல திரும்ப சார் திரும்ப நல்லா திரும்ப இருக்கு திரும்ப. அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ அ சின்ன ஆக்டரோ, பெரிய ஆக்டரோ ஃபெமிலியரா ஒரு பெர்சன வந்து நம்ம கூப்பிட்டு நடிக்க வச்சோம்னா, டைரக்டருமே கொஞ்சம் தயங்குவாங்க ஏதாவது சொல்றதுக்கு. ஸோ இல்ல எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டட் டேக்ஸ். அது முதல் ஒரு வாய்ப்புன்னு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும்ல. ஸோ அது எப்படி கிடைச்சது? அதை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட்டு நான் காலேஜ் படிக்கும்போது தான். என் சிஸ்டர் மூலியமா தான் அவ சொல்லிட்டே இருந்தா. நீ இப்படியே இங்கேயே பண்ணிட்டுருக்க, வீட்ல சும்மா இருக்க மாட்ட. வீட்ல ஏதாவது டான்ஸ் பண்றது, டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் பண்ணிக்கிட்டு, ஆக்டிங் சின்ன சின்ன டயலாக்ஸ் பழைய படம் அது சிவாஜி அந்த சார். பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய அந்த இதில. இல்ல சின்னதுலேருந்தே இருக்கு அது. ம். வீட்ல வந்து பழைய சாங்ஸ் தான் மோஸ்ட். சிவாஜி சாரோட மூவிலேருந்து தான் எடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாரி இருக்கும்போது சிஸ்டர் தான் சொல்லியிருந்தா. அப்புறம் என் கசின் கிட்ட சொல்லிட்டு இது மாரி ஆம், இது மாரி உன்னோட படத்துல ஏதாவது இருந்ததுன்னா மோ மோனுக்கு ரெஃபர் பண்ணு அப்படின்னேன். சும்மா கிடையாது மூவிஸ் எல்லாம். எல்லாமே முறையா கத்துக்கணும் அப்படின்னா. பட் அப்ப கத்துக்கல ஆக்சுவலா. நான் ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதெல்லாம் வந்து கூத்துப்பட்டுலாம் போவல்லாம் இல்ல. அது வந்து ஒன்ஸ் நான் சென்னை வந்து ஒரு 3 ஆர் 4 ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் தான் கூத்துப்பட்டறை போய் பண்ணது செஞ்சதெல்லாம். பட் பிஃபோராவே காலேஜ் படிக்கும்போதே வந்து ஆம், என் கசின் கூட்டிகிட்டு போயிட்டு அது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு வந்துச்சு காஸ்டிங் கால். ஸோ என் கசின் மூலயமா நான் போயிட்டு மீட் பண்ணும்போது அவங்க என்னை கேட்டாங்க. எத்தனை மூவிஸ் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னோம்னா நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அதான் மோஸ்ட் நார்மலாக என்னோட பழக்கம் வந்து பை நேச்சர் நான் யார்கிட்டயும் எனக்கு தெரியல, தெரியாது, பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்ற நெகட்டிவ் இது எதுவும் நான் சொல்ல மாட்டேன். 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு பொய் சொல்லி தான் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணது. பொய் சொல்லணுன்ற இன்டென்ஷன் கிடையாது. பட் நமக்கு தெரியல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா இங்கே இண்டஸ்ட்ரியில் வந்து மோஸ்ட் இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து ஒரு படமோ இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து போயிடுறாங்களே, நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குதுல்ல. இது ஒன் ஆஃப் ரீசன் தான். ஒரு பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரா அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது கேர்ள்ஸ். தெரியாட்டி கூட தெரிஞ்ச மாரி காமிச்சுக்கணும் அப்படின்றீங்க. ஆமா. அதே ஏன்னா மாரி நிறைய மாரி பயந்தா கூட தைரியமா இருக்க மாரி நான் அப்படித்தான். நெறைய இடத்துல அ ரொம்ப பயம் இருக்கும். அ ஒரு நெறைய ஜென்ஸ் நான் ஒரு கேர்ள் மட்டும்லாம் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். மூவிஸ் இந்த பண்ணியிருக்கேன். வடிவேல் காமெடியில ஒண்ணு வரும் தெரியுமா? மொரடா மொரடான்னு சொல்லி. அது மாரி மூஞ்சி அடி ரெப்பா வச்சுப்பீங்க. மறைச்சிட்டே இல்ல இருந்துருவீங்களா? ஆமா. இன் செட் இப்போ நார்மலா நம்ம ஏதாவது செட்ல போனா கூட யாரும் என் கூட பேச மாட்டாங்க. நான் நான் பேசிக்கலி நான் ரொம்ப கிட்டிஷா தான் இருப்பேன். என்னோட பை நேச்சரே. பட் யாருக்கும் தெரியாது. என்ன பார்த்தனாலே ஏதோ உர்ருன்னு இருக்க மாதிரி தான் நான் அப்படிதான் இருப்பேன். யாரும் நம்மகிட்ட வரக்கூடாது அப்படின்னா. ஸோ அப்படிதான் அந்த ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்ப தெரிஞ்சுக்குவாங்க. ம். நீங்க ஊருலாம் கிடையாது. சும்மா நடிக்கிறீங்கன்னு இப்ப தெரிஞ்சுப்பாங்க. இல்ல, இல்ல. பாருங்க. அது நார்மலா செட் போர்டுன்னா நிஜமாவே எனக்கு கோவம் நெறைய பேர் அடிச்சிருக்கேன் நானு. ம். ஸோ அதனால வந்து ரவுடியா? லம்பாடி. ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு அந்த பொய் சொல்லி தான் வந்தது. ஸோ அந்த பொய் நிஜமாவே உண்மையாச்சு எனக்கு 1 வீக்ல. ம். 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணது. அதுக்கப்புறம் நெறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ரியலா நடக்குதுன்னா அது நெறைய போய் சொல்லுங்க. அது ஸ்டார்ட்டிங் நம்மளோட செக்யூரா நம்மள யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஃபர்ஸ்ட் அப்போ வந்து அந்த ஏஜ் அதான் நார்மலாவே ஒரு இது அது ஓகே. இருக்கும்ல. நீங்க ஸ்டார்ட்டிங்ல ஓகே. இப்பவும் பெருசா பண்ணணும், பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்களா நிஜமாவே அது நடக்கும். நடந்ததுன்னா நான் சொல்றேன். பொய் சொல்ல மாட்டேன். அதுதாங்க உருட்டுனா தான் நடக்கும்னா உருட்டுங்கன்றேன். நான் மனசுல சொல்லிக்கிறேன். வெளிய வேண்டாம். வெளிய வேண்டான்றீங்க. சரி ஓகே. சரி இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். ராபிட் ஃபயர் மாரி. ஓகேவா? ஓகே. இப்போ நான் வந்து உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன். டக்குன்னு நீங்க யோசிக்கக்கூடாது. ஓகேவா? உள்ள என்ன இருக்கோ டக்குன்னு சொல்லணும். யோசிச்சு ஓகே. சொல்லக்கூடாது. ஓகேவா? ₹1 காசு கொடுக்காட்டி கூட பரவாயில்ல. நான் இவர் கூட நடிக்கணும்னா இந்த ஆக்டர் கூட நடிக்கணும்னு சொல்லு. சிவகார்த்திகேயன் சார். யோசிக்காம பதில் சொல்லணும். இவ்வளோலாம் யோசிக்கக்கூடாது. யோசிக்காம டக்கு டக்குன்னு இல்ல சொல்லணும். சிவகார்த்திகேயன் சார் தான். ஓகே. சரி. ₹1,00,00,000 கொடுத்தாலும் நான் இவர் கூடலாம் நடிக்க மாட்டேன்னா, யார் கூட நடிக்க மாட்டீங்க? தனுஷ். நடிக்க மாட்டீங்களா? ஏன் நடிக்க மாட்டீங்க? அது தெரியல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவர் கூட நடிக்க மாட்டீங்க. இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியில இருக்க ஹீரோயின்ஸ் இருக்காங்களா? ஸோ ஹீரோயினா இப்படி தான் இருக்கணும். சூப்பரா இருக்காங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? சாய் பல்லவி.
அவ்வளோ பிடிக்கும். சூப்பர். இவங்கலாம் ஹீரோயினா, எப்படி இவங்கலாம் ஹீரோயின் ஆனாங்கன்னு தெரியல அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? மாஸ்டர் மூவி ஹீரோயின் என்ன நேம்? மாளவிகா. மாளவிகா. காரணம் சொல்ல முடியுமா? பர்சனலே எனக்கு அவங்கள பிடிக்காது. ஐ திங்க் அவங்ககிட்ட ஏதோ ஆக்டிங் ஸ்கோர் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படி மற்ற நடிக்க ஆக்ட்ரஸ் நிறைய அவங்க குறை சொல்கிறாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்டே அவங்க நிறைய சேஞ்ச் பண்ணிக்கணும். அவங்களே நிறைய படத்தில் மேக்கப் எல்லாமே போட்டுட்டு கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மேக்கப் போட்டு நடிக்கிறது கிடையாது. பட் அது மற்றவங்கள குறை சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக அப்படின்னு மெயினாக அது சொல்லி தானே சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக நிறைய இன்டர்வியூஸில். நார்மலாகவே எனக்கு பர்சனலி எனக்கு அவங்கள பிடிக்காது. அதாவது நம்ம மேலே தூசி இருந்தால் நம்ம தட்டணும் ஃபஸ்ட்டு, அடுத்தவங்க மேலே இருக்கிறத அப்புறமா எப்பவுமே தட்டிக்கலான்றீங்க. தப்பு கூட நம்ம ஏதோ ஒன்று விழுந்துட்டா கூட நம்ம தான் பார்த்து நடக்கணும். கீழே கல் இருந்துச்சு அதனால தான் விழுந்துட்டேன்னு அந்த கல் மேலே போடக்கூடாதுல்ல. ஸோ அதுதான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஹீரோயின் எடுத்துப்போமே, இப்போ இவங்க தான் என்னை ரொம்ப அட்மையர் பண்ணாங்க, இவங்கள மாதிரி நானும் வரணும், இவங்களோட ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், இவங்களோட ஆக்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இவங்க மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அவங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. எங்கே போனாலுமே சாரீ தான் வியர் பண்ணுவாங்க. ஓவர் மேக்கப்ஸ் இருக்காது, அண்ட் அல்டாப் இருக்காது, ஓவர் அந்த எட்வைட் இருக்காது. சொன்னால் ஸ்வீட் அண்ட் ஹம்பிளாக இருப்பாங்க. ஒரு இன்டர்வியூஸ் கொடுக்கறது கூட சரி, ஒரு ஹம்பிள் இருக்கும், அந்த டவுன் டு அர்த்தில் இருப்பாங்க. நீங்கள் சொன்னால் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட அந்த இன்டர்வியூஸ் தவிர மற்றது எல்லாமே அவங்களுக்குமே கரெக்டாக இருக்குங்க. இல்லை இல்லை, அவங்க அப்படி கிடையாது. இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கார்ஜியஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவங்க. ரொம்ப லீனாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப சப்பியாக இருக்க மாட்டாங்க, நல்லா கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வேறு ஏதாவது சொல்லுங்க எனக்கு கண்டுபிடிக்கும். வேறு என்ன, கையில் வந்து நிறைய மணி மாதிரி போட்டிருப்பாங்க. டீச்சரு மலர் டீச்சர் தானே? ஆமாம், சாய் பல்லவி. ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவங்கள மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு. ஆக்சுவலாக தனுஷ் கூட ஒரு சாங்கில் டான்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல சார், நம்ம தனுஷ் மேலே லுக்கே போகாது, அவங்க மட்டும்தான் போகும், வேற மாதிரி இல்லை. சிம்பிளிசிட்டி அவங்க கிட்டேருந்து கற்றுக்கலாம் எல்லா ஹீரோயின்ஸுமே. ஸோ எனக்கு ஓல்டு ஆக்டர்ஸ் சிம்ரன் மேம் ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் எனக்கு ரோல் மாடல் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்கிறீங்க? இல்லை இல்லை, ஆமாம் ஓல்டு ஆக்டர்னு சொன்னீங்களா? இல்லை இல்லை, ஓல்டு மூவிஸில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இப்போவும் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டது இப்போ இருக்க ஹீரோயின் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் யார் வேணாலும் சொல்லலான்னா நான் எல்லா இடத்துலையுமே சிம்ரன் மேம் தான் சொல்லுவேன். ஸோ அவங்க தான் எனக்கு எல்லாமே, அவங்க டான்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். பட் அவங்களுக்கு அடுத்தபடினா நான் இவங்கள தான் சொல்லுவேன். சாய் பல்லவி ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களை எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகிற பர்சன் வச்சுக்கங்களேன், இவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், இவங்க படங்களும் எனக்கு பிடிக்கும், இவங்களை வந்து ஆக்சுவலாக பார்க்கும்போது பிடிக்கும், இவங்க பேரை சொன்னாவே எனக்கு பிடிக்கும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? சமந்தா மேம். ரீசன்? சில இடத்துல என் வீட்டில் சொல்லியிருக்காங்க, இது நான் சொல்லலை. ஸோ அவங்கள மாதிரி சில ஆக்ஷன்ஸ்லாம் நான் வீட்டில் பண்ணதா சொல்லுவாங்க. சமந்தா மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதனாலையும் பிடிக்கும். அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை அதான் பிடிக்கும். இன்னொன்று, எமோஷ்னலி எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே ஆப்ட் ஆகிற ஒரு ஆக்ட்ரஸ். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஓல்டாக கூட நடிச்சிருப்பாங்க, தெலுங்கு மூவி நினைக்கிறேன். ஸோ அதனால் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவாங்க. பட் அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தாலும், ஆக்டிங் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாலும் இல்லைனாலும், அவங்க மேலே எனக்கு ஒரு பெரிய க்ரஷ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க பசங்களுக்கு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எமோஷ்னலி ரொம்ப எல்லாரோட அந்த மாதிரி எல்லோரோட பாண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ். எனக்கும் ஒரு காலகட்டத்தில் அவங்க தான் க்ரஷ்ஷு. இப்போ இல்லையா? இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் போயிட்டாங்களே. ஸோ அதனால் வேறு பக்கமாக நான் என்னோட க்ரஷ்ஷை வந்து நான் வேறு பக்கமாக மாற்றிட்டு இருக்கேன். சரி, நான் ஒரு பர்சனை பற்றி இன்டெரக்டாக சொல்கிறேன், அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் சொல்லுங்கள், ஓகேவா? சூப்பர் ஸ்டார்னு சொல்லி தனக்கு தானே பேர் வச்சுக்கிட்டாங்க. இப்போ என்னை சூப்பர் ஸ்டார்னு யாரும் கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறது, ஒரு கோ ஆர்டிஸ்ட் வந்து செல்ஃபி கேட்டால் கூட அதுக்கு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் கூட ஒரு காலகட்டத்தில் பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தவங்க அந்த ஸ்டேஜில் இருந்தால் கூட அவங்களெல்லாம் மதிக்காமல் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. ஸோ அவங்க யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா கெஸ் பண்ணுங்கள், அவங்கள பற்றி ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள். நயன்தாரா மேம் தான் நீங்கள் சொல்கிறவங்க? ஆமாம் சொல்லுங்கள். நயன்தாரா மேம் அதான் எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு இடத்துல இருந்து வரும் இல்லையா, அதை மறக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த
ஆட்டிடியூட் இருக்காது. ஸோ அதை மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆட்டிடியூட். அப்போ அப்படி கிடையாது. ஸ்டார்டிங்கில் நடித்த படங்களை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட நிறைய பேர்லாம் வந்து டேட்டூலாம் கூட போட்டிருந்தாங்க அவங்களோட ஆமாம். இதெல்லாம். ஸோ குஷ்புக்கு கோயில் கட்டின மாதிரி அது மாதிரி அவங்களுக்கும் கட்டியிருந்தாங்க. பெருசாக கொண்டாடிட்டு இருந்தவங்க தான். பட் அது அப்படியே அவங்க நிலச்சி வச்சிருக்கலாம். பட் நடுவில் நிறைய நிறைய அதிகமான மூவிஸ் பண்ணுறதா இருக்கட்டும். பட் தெரியல அது ஏன் அந்த ஆட்டிடியூட் மாறுச்சுன்னு தெரியல. ஸோ இப்போ நிறைய இடத்துல வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக தான் இருக்காங்க. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ம். நான் இந்த கேட்போம்.